அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை இந்த ஆச்சாரியார் கொண்டு வந்திருக்கிறார். என்ன அந்த மாதிரியான முக்கியமான தகவல்? தொடர்ந்து இப்போ வருகிற பதிவுகள் அத்தனையும் 12 ராசிக்கும் முக்கியமான தகவல். அது மாதிரி மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த பதிவு முக்கியமானது தான். ஏன்னா நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் வாழ்க்கையை ஜெயிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். என்னுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்க மாட்டேன், அதை தூக்கி ஓரங்கட்டிட்டேன். ஆனால் நான் நடைமுறை வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமும் என்கிட்ட செல்வ செழிப்பும் நான் நினைக்கின்ற ஒரு புகழையும் அடைய வேண்டும் அப்படின்னு எல்லார் மனதிலையும் ஆசை இருக்கு. அதே மாதிரி தானே மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் இருக்கும். நமக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆசை? குடும்பம்னா சந்தோஷம்தான், அங்கே சண்டை சச்சரவே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி பணம்னு எடுத்துக்கிட்டால் என்கிட்ட எப்போவுமே பணம் இருந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி ஆசை என்ன? சினிமானா நாமளும் ஆக்டர் ஆகலாம், அரசியல்னால் நாம் ஒரு தலைவன் ஆகலாம், ஒரு தொழில்னால் நாம் தொழில் அதிபர் ஆகலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு புகழுக்கு, ஒரு பிரபலத்துக்கு, ஒரு பிரபலமான நபராக மாறுகின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். இந்த 3க்கும் சூட்சும தந்திரங்கள் உண்டா? ஜாதகத்தை தொடாமலே நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். ஏன்னா ஜாதகம் என்பது கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு நேரம் ஏற்றம், ஒரு நேரம் இறக்கம், அப்படி போயிட்டுருக்கோம். அது தனியாக, அந்த ட்ராக் வேறு, அது தனியாக நாம் இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த பதிவில் மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளை முதல் பிரச்சனையாக குடும்பத்துக்குள்ளே எடுத்துக்கிடலாம். குடும்ப ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சங்கடம், காதலன் காதலி பிரச்சனை, பொதுவாக கல்யாணமே எனக்கு. இது மாதிரி குடும்ப உறவுகள் சங்கடங்களை தீர்ப்பதற்கு நான் தினமும் என்ன செய்ய வேண்டும்? சூட்சமம் இருக்கிறதா அப்படின்னா தந்திரமே இருக்கிறது. தினமும் ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் மகர ராசி அன்புள்ளங்கள் மட்டும். ஏன்னா மகர ராசிக்காரங்க எப்போவுமே எதையாவது ஒன்று குறைஞ்சிகிட்டே இருப்பீங்க. ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சி, எதையை சொன்னாலும் அதை போய் ஒரு ஆளை பாருன்னா அவன் ஏன் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும், சரி ரைட்டு. வீட்டை போய் பாருன்னா வீட்டை தொடச்சிக்கிறது, வைக்கிறது, அது பண்ணுறது, கழுவுறது, இப்படி அதுக்குள்ளே போயிடுவீங்க. உங்கள் குணநலத்தை தனியாக இன்னொரு பதிவில் பார்ப்போம். மகர ராசிக்காரங்க குடும்ப சிக்கல் இல்லாமல் சந்தோஷமாக குடும்ப உறவுகளுக்குள்ள எந்த மாதிரியான சங்கடங்கள் இருந்தாலும் நீங்கள் தினமும் ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டால் அந்த சங்கடங்கள் தீர்ந்து போடும். அப்படி என்ன பழக்கம்? தினமும் காலையில் எந்திரிக்கிறீங்க, குளிக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, அல்லது தொழிலுக்கு போகிறீங்க, வியாபாரத்துக்கு போகிறீங்க, இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கீங்களா? பல கோடி பேர் இருப்பீங்க ஒரே ராசியில். அப்போ குடும்ப சங்கடங்கள் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்புள்ளங்கள் தினமும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, தினமும் இதை பழக்கமாக வச்சுக்கிடணும். சும்மா எப்படின்னா ஒரு வழிபாட்டு முறையோ ஒரு செயல்பாடுகளோ ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்க. இங்கே தான் மனிதன் தோற்று போகிறான். ஜாதகத்தையே தொடாதவன் பல உயரத்துக்கு போனவெல்லாம் உண்டு. அதெல்லாம் இயற்கையின் விதின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவனுடைய சூட்சுமத்தை, அவனுடைய செயல்பாடுகளில் ஏதோ ஒன்று பழக்கமாக வச்சிருக்கான்னு அர்த்தம். அதுதான் மகர ராசியும் செய்யணும். அப்போ குடும்ப சிக்கல்லேருந்து தீர்வதற்கு தினமும் ஒரு பழக்கம். என்ன பழக்கம்? பெருசாக ஒன்றும் இல்லைங்க. 5 மணிக்கு நீங்கள் தூங்கி எந்திரிச்சிடணும், அவ்வளோதான். 5 மணிக்கு நீங்கள் முழிச்சிருக்கணும். 5 அடிக்கும்போது நீங்கள் முழிச்சிருக்கணும், அவ்வளோதான். இது செய்யலாம்ல. தினமும் 5 மணி, தினமும் இன்றைக்கி முழிப்பீங்க, அடுத்த நாள் 5 மணிக்கு முழிக்க முடியாது, 6 மணி ஆகிடும், இல்லைதா 4:30 மணிக்கு. இது அல்ல, 5 மணிக்கு நீங்கள் முழிச்சிருக்கணும், குளிச்சிருக்கணும். இதுதான் பழக்கம். ஒரு பழக்கத்தினால் என்னுடைய பிராபலங்கள் தீருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம்ல. அப்போ மகர ராசிக்காரங்க என்ன பண்ணணும்? 5 மணிக்கு நீங்கள் குளித்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை கும்பிட போயிடணும். நீங்கள் எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, 5 மணிக்கு நீங்கள் குளித்து முடிச்சிடணும்.
என்ன வேலையாக இருந்தாலும் சரி, தூங்க போகிறது நீங்கள் நைட்டு 10 மணிக்கு தூங்குறதுக்கு பதிலாக 6 மணிக்கே தூங்குங்க, தப்பு இல்லை. நீங்கள் 6 மணிக்கு தூங்கி பாருங்கள், 5 மணிக்கு மேலே உங்களால் தூங்கவே முடியாது. 4 மணிக்கு எல்லாம் அதுக்கு மேலே தூக்கமே வராது. 6 மணிக்கு தூங்க மரம், செடி, கொடி, பறவை இனங்கள்லாம் 6 மணிக்கு தூங்கிடும், கவனிச்சிங்களா? ஆனால் 3 மணிக்கு எழுந்திரிச்சிடும். இதெல்லாம் நடைமுறை பழக்கத்தில் மகர ராசிக்காராக வச்சுக்கிடணும். இந்த பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாகிற வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே எப்போவுமே சண்டை வராது. எப்போவுமே சண்டை வர, காசு இல்லைனாலும் சண்டை வராது, இருந்தாலும் சண்டை வராது. சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவி பாசமாக இருப்பீங்க, காதலன் காதலி, எல்லா விஷயம் குடும்பத்துக்குள்ளே எத்தனை விதமான சங்கடங்கள் இருந்தாலும் வரவே வராது. இந்த பழக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா அது எப்படிங்க? நான் 5 மணிக்கு தான் எந்திரிங்க, நீங்கள் எந்திரிக்கிறீங்க, உங்கள் வேலையை பார்க்குறீங்க. ஆனால் டைம் தான் பிரபஞ்சம் சூட்சுமமாக வச்சுக்கிறது. மகர ராசிக்கு தான் இது. மற்றவா 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் அது கதை வேறு. அதனால் 5 மணிக்கு நீங்கள் முழிச்சிருக்கணும், குளிச்சிருக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. குடும்பத்துக்குள்ளே எப்போயுமே தடையும் வராது, சங்கடமும் வராது. சரி, அடுத்த பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை இருக்கு இல்லையா மகர ராசி அன்புள்ளங்களே? எல்லாருக்கும் பணங்கிறது ஒரு பெரிய தேவை. இந்த பணம் நமக்கு குறைவில்லாமல் இருக்கணும். ஒரு வீட்டில் குறைவில்லாமல் இருக்கணும். ஒரு தேவையை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு எப்போவுமே பணம் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ பணங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பணம் என்னிடம் எப்போவுமே தங்குவதற்கு நான் என்ன செய்ய? ஜாதகத்தை தொட வேண்டாம், தள்ளி வைங்க, அது வேறு. அப்போது சூட்சுமம் இருக்குதா அப்படின்னா, ரிக்வேதத்தில் ஒரு சூட்சுமம் இருக்குது மகர ராசிக்கு. மகர ராசியில் ஒருவன் பிறந்து விட்டால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இந்த சூட்சுமத்தை தொட்டான் என்றால் அவன் மிகப்பெரிய வெற்றியாளன், பணக்காரன், பணத்தில் மிதப்பான் ஒரு சூட்சுமம் இருக்கு. அப்படி என்னங்க அது சூட்சுமம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ மகர ராசிக்காரங்க தினமும் உங்களுக்கு பணம் எப்போவுமே இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 5 வயசுக்குள்ளே இருக்கிற கன்னி பெண்கள், 5 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம வீட்டு குழந்தைகளாக இருக்கக்கூடாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே நமக்கு நாமே பரிகாரம் பண்ணிக்கக்கூடாது. இது பரிகாரமும் இல்லை, ஒரு பழக்கம். இந்த கன்னி பெண்களுக்கு ஏதாவது ஒரு இனிப்போ முட்டாயோ, இனிப்பாக இருக்கணும், பழமோ, தினமும் நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ எங்கேயோ யாரோ ஒரு குழந்தைக்கு நீங்கள் இனிப்பு பதார்த்தம் கொடுக்கணும். இதை பழக்கமாக நான் பிறந்ததுலேருந்து செஞ்சிட்ருக்கேன், இல்லை இந்த பதிவை பார்த்ததுலேருந்து செஞ்சிட்ருக்கேன்னு அது ஒரு இறக்குன்ற வரைக்கும் அந்த பழக்கத்தை கொண்டு போங்க. நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா பணம் இல்லை என்ற நிலை மகர ராசிக்கு வராது. சொல்கிறது சில பேருக்கு வேடிக்கையாக இருக்கும், சில பேருக்கு காமெடியாக இருக்கும். பணமே இல்லாமல் அவதிப்படுறாங்க பார்த்தீங்களா மகர ராசி அன்புள்ளங்கள்? அவங்களுக்கு தெரியும் அந்த வலியும் வேதனையும். அதனால் மகர ராசி அன்புள்ளங்களே, நம்ம வாழ்க்கையில் பணம், மனிதன் தயாரித்த பணம் நமக்கு அவசியம். அது நமக்கு வரணும், எந்த வழியிலையும் வரணும். இந்த பழக்கத்தை நீங்கள் தினமும் பழக்கமாக வச்சுக்கிடணும். நீங்கள் பரிகாரமாக செஞ்சால் 4 நாள் செஞ்சுட்டு போயிடுவீங்க. பழக்கமாக வச்சுக்கணும். பழக்கமாக வச்சுக்கிட்டா தான் பணம் எப்பயுமே உங்கள்கிட்ட இருக்கும் பழக்கமாக மாறும். அதை ஒரு கவனத்தில் வச்சுக்கோங்க. இன்னொன்று என்ன, ஆசை. நாம் நினைக்கின்ற இலக்கு ஆசை. ஒன்று பிரபலமாகணும், ஒரு செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். இந்த புகழ் வரணும் அப்படின்னா மகர ராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. எப்பவுமே சட்டை பாக்கெட்டில் ஒரு ஈய உலோகம் வச்சுக்கிடணும். புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஈயத்தால் ஆன ஒரு உலோகம் நீங்கள் வச்சுக்கிடணும். ஏன்னா மகரம் சனி பகவானுடைய ஆதிக்கம். அந்த ஈயத்துண்டை ஒரு ஈயப்பானையை கூட கட் பண்ணி சின்னமாக ஒரு ஈயத்துண்டு சின்னதாக சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கிடணும். பெண்களாக இருந்தால் பர்ஸில் வச்சுக்கிடலாம். இதை வச்சுக்கோங்க, எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போகிற பழக்கம் வச்சுக்கணும். அவ்வளோதான், மறக்கக்கூடாது. ஏன்னா 3 வேளை தினமும் எப்படி நம்ம மறக்காமல் சாப்பிட்றோம், அந்த மாதிரி இதை மறக்கவே கூடாது.
அப்படி செய்யுங்க. நிச்சயமாக நினைக்கின்ற புகழ் உங்களுக்கு வரும். இது சூட்சும தந்திரங்கள். இதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சங்கடங்கள்லேருந்து வெளியில் வாங்க. இது பரிகாரம் இல்லை, பழக்கமாக வச்சுக்கோங்க. ஆரோக்கியமும் செல்வ வளமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்கிறேன். இதே போல் மகர ராசிக்கு ஒரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி நண்பர்கள்.